அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் என்னதான் அர்ஜுனா ராமநாதன் செய்த செயல்பாடுகளில் தவறு இருந்தாலும் தப்பிருந்தாலும் அதை செய்யாமல் விட்டிருக்கலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் அவர் அடைய நினைக்கின்ற இலக்கில் நம்பிக்கை கொண்டவர்களுள் ஒருவராக லண்டனிலிருந்து அண்ணன் ஞானம் அவர்களோடு ஒரு கலந்துரையாடல். வணக்கம் ஞானமண்ணன். வணக்கம் பிரபாகரன். வணக்கம் இன்பத் தமிழோசை நேயர்களே. உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அது அங்கங்கு சில தவறுகள் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவருக்கான முழு உறுதுணையாக நான் கதைத்து கொண்டிருக்கின்றேன். அவரை நான் நேர்முகமாக கண்டதோ நேர்முகமாக பேசினதோ எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்புகளுமே இல்லை என்பது உண்மை. ஆனால் எங்களுக்கிடையிலே ஒரு டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு விதமான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு என்னை பொறுத்த மட்டிலே பலரது கேள்விகளுக்கும் பலரது பிரச்சனைகளுக்கும் இடையிலே அவர் ஏதோ ஒரு விதமாக இன்றைக்கு 27,000 மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அவர் வந்திருக்கின்றார். அந்த விதத்திலே பார்க்கும்போது 27,000 மக்களும் ஒரு பிழையை விட்டிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய ஒரு முழுப்படியான ஒரு நம்பிக்கை. ஆனால் தம்பி டாக்டர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்த மட்டிலே நான் அவருக்கு ஒரு சப்போர்ட்டராக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டிலே சில இடங்களிலே சில வார்த்தை பிரயோகங்களை அவர் கொஞ்சம் கவனமாக பாவிப்பது உபயோகிப்பது மிக தகுந்தது என்பது என்னை பொறுத்த மட்டிலேயான ஒரு அபிப்பிராயம். அதை உண்மையாகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் இங்கு சொல்லவும் வேண்டும். சரி, நீங்கள் நான் அவருக்கு சப்போர்ட் ஆனவர் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது பாலசிங்கம் பிரபாகரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் அவருக்கு எதிரானவரா? இப்பொழுது என்னை பொறுத்த மட்டும் நான் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களை ஒரு ஊடகவியலாளர், இன்பத்தமிழோசையின் ஒரு பிரதானமான ஊடகவியலாளர், அதை நடத்துகின்றவர்களாக நான் பல வருஷங்களாக நான் பார்த்து வந்திருக்கின்றேன். உங்களோடு நான் 10 வருடத்துக்கு முதலும் நான் இரவு நேரத்திலே கதைத்திருக்கின்றேன். ஆனால் இந்த அரசியலுக்கு பின்பு கூடுதலாக நாங்கள் ஒரு 4-5 முறை கதைத்திருக்கின்றோம். ஆனபடியால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக, ஒரு இன்பத்தமிழோசையின் ஒரு நடத்துனராக என்னை பொறுத்த மட்டிலே நீங்கள் பிழை விடாமல் சரியானதை சரி என்றும் பிழையானதை பிழை என்றும் நீங்கள் எடுத்து கூறுவது அது உண்மையாகவே உலகத் தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒன்றை நாங்கள் முதலில் பேசிக்கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை விட மூத்தவர், நானும் மூத்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்ற ஒருவனாக, அதிலும் குறிப்பாக மற்றவர்களை விட ஊடகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான சிந்தனை கொண்டவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பவன் என்கின்ற முறையிலே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்கள் சிறு வயதில் இருக்கிற பொழுது எங்களுடைய பெற்றோர் எங்களை கண்டித்து வளர்த்தார்கள். ஒரு பிரச்சனை அல்லது இது வந்தால் எங்களுடைய அப்பா அடிப்பார், அதாவது பிரம்பால் அடிப்பார். அது நல்லாக நோகும். அந்த நோக அடித்தால் நாங்கள் கோபித்து சாப்பிடாமல் இருப்போம். அம்மா எங்களுக்கு சாப்பாடு தருவார். அதுக்கு பிறகு அப்பா அடுத்த நாள் அப்பாவோட பேசி அவனுக்கு அடிச்சனீங்கள், அவன் கவலைப்படுறான், அப்படி ஏதோ பேசி அடுத்த நாள் அப்பா வேலையால் வர்ற பொழுது எனக்கு டோய் வாங்கி கொண்டு வருவார். அப்போ அதுக்கு பிறகு அப்பாவில் நாங்களும் ஓகே, அந்த டோயை கண்ட சந்தோஷத்தோட அப்பாவுக்கும் அடிச்சு போட்டேன் பிள்ளைன்னு சொல்லி அவர் கவலைப்படுவார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்னுடைய அப்பா எனக்கு அடித்ததை பற்றி யோசிக்கிற பொழுது அவர் அன்றைக்கு அடித்து வளர்த்ததால தான் நாங்கள் ஒரு பக்குவமானவர்களாக இருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோம். அப்படியான ஒரு நிலையில் தம்பி தவறு செய்கிற பொழுது, தவறான முறையிலே நடந்து கொள்ளுகிற பொழுது தண்டிப்பவர்களாக நாங்கள் இருப்பது அவர் மீது வெறுப்பு கொண்டவர் என்று மக்கள் எங்களை அவருக்கு எதிரானவர், அவர் மீது வெறுப்பை கக்குகிறவராக பார்ப்பதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஆமாம், நீங்கள் நல்ல ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னீர்கள். அதாவது பெற்றோர் எப்படி எங்களை கண்டித்து வளர்த்தார்கள் என்ற ஒரு உதாரணத்தை எனக்கு சொன்னீர்கள். நாங்கள் உண்மையாகவே உண்மையை சொல்ல வேண்டும், கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் என்னோடு கதைத்த போது பிரபாகரன், நீங்கள் உண்மையாகவே டாக்டர் அர்ச்சனாகவே போற்றித்தான் கதைத்தனீர்கள். நாங்களும் அதை மாற்றித்தான் இருந்த நாங்கள். அதே மாதிரி சாவகச்சேரி மக்களாக இருக்கலாம், இந்த உலகத்திலே வாழுகின்ற அத்தனை இலங்கை தமிழ் மக்களாக இருக்கலாம், அவரை போற்றி புகழ்ந்த நாங்கள், அவர்கள் செய்த காரியங்களை நாங்கள் போற்றின நாங்கள். அதே மாதிரி அவர் பிழைவிடுகின்ற இடங்களிலே நாங்கள் கண்டிக்கத்தான் வேணும். அதனையும் அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் தோழா என்று எம்.ஜி. ராமச்சந்திரன் முதலமைச்சராக ஊடகத்தை பயன்படுத்தி வந்த ஒருவர் பாடியிருக்கிறார். அவருடைய திரைப்படத்தில் வந்திருக்கிறது. அப்படி என்றால் பொறுப்பு கூட வருகிற பொழுது இன்னும் பணிவும் செயல்பாடுகளும் வர வேண்டும் என்பது எங்களுடைய அனுபவ பார்வை. இன்னும் ஒரு விடயம், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல சிறுவயது கதை ஒன்றையும் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். எனக்கு அப்பா அம்மா சொன்ன கதை சின்ன வயதில் நான் இருக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் அந்த 70-80களிலே தான் அந்த விடயம் நடந்திருக்க வேண்டும். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. பிரபலமான ஒரு கொள்ளைக்காரன் மருசீரா, அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதாம். தூக்கு தண்டனை வழங்கப்படுகிற பொழுது கடைசி ஆசை கேட்பார்கள். அவன் கடைசி ஆசையாக தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் அல்லது தாயை அணைத்து கொஞ்ச வேண்டும் என்ற மாதிரியான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறான். அவர்கள் தாயை கொண்டு வந்து அவன் பக்கத்திலே நிறுத்திய பொழுது அவன் அவருடைய தாயினுடைய மூக்கையோ காதையோ கடித்து எடுத்தான். எடுத்துவிட்டு அவன் சொன்னானாம், அம்மா, நான் சின்ன பிள்ளையிலே பள்ளிக்கூடத்தில் பென்சில் களவு எடுத்து கொண்டு வர்ற பொழுது இந்த களவுகள் எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது நீ என்னை பாராட்டினாய், என்னை என்கரேஜ் பண்ணினாய், அதுதான் இன்றைக்கு என்னை மரண மேடையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது அம்மா என்று சொன்னான் என்பது நடந்த ஒரு கதையாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த கதை எனக்கு அந்த நாளிலிருந்து இன்று வரை ஞாபகமாக இருக்கிறது. இப்படியான ஒரு செயல்பாட்டை எங்களுடைய சமூகம் இந்த அர்ஜுனா ராமநாதன் போன்ற ஒருவனை சிறையில் அடைத்து மரண தண்டனை விதிக்கின்ற அளவுக்கு உசுப்பேத்துகிற, நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், இன்றைக்கு களத்தில் நின்று அவர் செய்கிற அத்தனை செயற்பாடுகளையும் நியாயப்படுத்துகிற ஒரு தம்பி லண்டனில் இருந்து தமிழடியான் தளம் முற்று முழுதாக அவர் செய்கிற அத்தனை செயல்பாடுகளையும் அவர் அடிக்கிறதை நியாயப்படுத்துவார், அவர் சத்தம் போடுறதை நியாயப்படுத்துவார், அவருக்கு கோபம் குணம் நாடி குற்றம் நாடி குரலும் சொல்லுவார். ஆகவே அவர் 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 ஆங்கிலத்தை தம்பி தமிழ் அடியானுடைய ஆங்கிலம், எங்களுடைய ஆங்கிலம் என்பது 2வது மொழி. அப்ப 2வது மொழி இருக்கிற பொழுது ஒருத்தருடைய ப்ரொனன்சியேஷனை பற்றி சொல்லுவது, ஒருத்தருடைய கிராமர் மிஸ்டேக்கை பற்றி சொல்லுவது, அதிலே ஆங்கில வகுப்பு கூட தம்பி தமிழடியான் எடுத்தார். என்ன வகுப்பு? யூ ஆர் சப்போஸ் டு கால் மீ ஆஸ் எ சர். அதுவே தப்பு, அப்படி சொல்லப்படவில்லை. தம்பி அதில் எழுதினது யூ ஆர் சப்போஸ் டு கால் மீ ஆஸ் எ சர் என்று சொல்வதும் கால் மீ சர் என்றுதான் சொல்லப்பட வேண்டும். அர்ஜுனா அதை சரியாகத்தான் சொன்னார் சத்தியமூர்த்திக்கு. அப்ப இந்த தம்பி வந்து ஆங்கிலம் தெரியாதவர்கள் அல்லது ஆங்கிலம் ஓரளவு தெரிந்தவர்களுக்கு ஆங்கில விற்பனர் போல வந்து அர்ஜுனா ராமநாதன் அப்படி கேட்க இல்லை, அவரை சேர் என்று வற்புறுத்தவில்லை, அவர் அதை மஸ்ட் என்று சொல்லவில்லை, அவர் சப்போஸ்ட் என்று சொன்னார் என்று ஒரு ஆங்கில விளக்கம் கூட கொடுக்கிறார். இப்படி பல விஷயங்கள். அதே வேளையில் சத்தியமூர்த்தி அவர்கள் ஹானரபிள், இந்த ஹானரபிள் 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 என்று சொல்லுவது உச்சரிப்பு தவறுகள். ஹெச் இருக்கிறது, ஓ இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு சகோதரர்கள் பலரிடம் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் ஒனஸ்ட் என்று சொல்லுவதை ஹானஸ்ட் என்று சொல்லுவார்கள். அதை நாங்கள் ஒரு தப்பென்று சொல்ல முடியாது. அதே போலதான் ஆனஸ்ட், அதே போலத்தான் இந்த ஆனரபிள், ஹானரபிள் அல்லது கானரபிள் சரி சொல்லிவிட்டார். ஆகவே சத்தியமூர்த்திக்கு எதிராக கருத்து சொல்லி ராமநாதன் அர்ஜுனா செய்தது அவ்வளவும் சரியென்று நியாயப்படுத்தி அவரை தட்டி உசுப்பேத்தி செய்கிற செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அண்ணா? என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்ப இந்த ஆனரபிள் அல்லது தமிழடியான் அல்லது யாராவது ஆங்கில வார்த்தைகளை பாவிச்சு அதில் பிழை இருக்கின்றது சரி இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லும் போது
இன்றைய நிலையிலே நான் 45 வருடங்களுக்கு மேலாக நான் லண்டன் மாநகரிலே வசிக்கின்றேன், வாழ்கின்றேன். நான் பலவிதமான தொழில்களிலே ஈடுபட்டிருந்திருக்கின்றேன். அதாவது அதாவது ஹெல்த் சர்வீஸாக இருக்கட்டும், இமிகிரேஷனாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது பிரைவேட் கம்பெனிகளாக இருக்கலாம். எல்லா இடத்துலயும் நான் வேலை செய்திருக்கின்றேன், வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னை பொறுத்தமட்டிலே நான் வேலை செய்கின்ற இடத்திலேயே என்னை வந்து சில நேரம் சார் என்று கூப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த சார் என்று கூப்பிட்டு சொல்லுகின்றவர்களுக்கு நான் கொடுக்கின்ற ஒரே ஒரு மறுமொழி வந்து, தயவு செய்து நீங்கள் என்னை சார் என்று சொல்ல வேண்டாம். எனக்கு இந்த சார் என்ற வார்த்தை எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. இல்ல, இப்ப நீங்கள் உங்களுடைய முடிவை சொல்லி இருக்கிறீர்கள் ஞானமன்னன். இப்படித்தான் ஆமாம். நாங்கள் சில விஷயங்களில் இருந்து புத்திசாலித்தனமாக விலகிக் கொள்கிறோம். வெளிப்படையாக ராமநாதன் அர்ஜுனா 18 வழக்குகள் இருக்கிறது என்றால் அந்த 18 வழக்குகளும் யாரால் போடப்பட்டிருக்கிறது, ஏன் போடப்பட்டிருக்கிறது என்றால் அவர் சொன்ன விடயங்களில் உண்மை இல்லை என்று சம்பந்தப்பட்டவர்கள் இவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நான் ஒரு தவறை செய்திருந்தால், தப்பை செய்திருந்தால், ஒருவர் அதை சுட்டி காட்டி இருந்தால் என்னால் உங்களுக்கு எதிராக வழக்கு போட முடியாது. ஏனென்றால் நிதர்சனமாக உங்களால் அதை நிரூபிக்க முடியும். அப்படியெல்லாம் செயல்பட்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கிற பொழுது அதை நியாயப்படுத்தி அவர் அப்படி செய்யவில்லை, அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, குணம் நாடி குற்றம் நாடி, சரி அவருக்கு கோபம் வரும், அவர் கண்ட பாட்டுக்கு பேசிடுவார், ஆனபடினால அது நாங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுக்கப்படாது என்று சொல்லுவதும், இயலாமைகளை மற்றவர்களை மட்டம் தட்டுவது, இந்த செயல்பாடு அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து செய்கிறார். அதனை தம்பி தமிழடியான் போன்றவர்கள் பாராட்டுகிறார்கள். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது சத்தியமூர்த்திக்கு, அல்லது சத்தியமூர்த்தி நடுங்கினார், அதிர்ந்தது யாழ்ப்பாண வைத்தியசாலை, மற்றது செக்யூரிட்டி கார்டை தள்ளினார். அவருடைய செயல்பாடுகள் அல்லது அவர் முன்னெடுக்கின்ற முன்னெடுப்புகளை பற்றி பார்ப்பது வேறு. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தமிழடியான் தம்பி ராமநாதன் அர்ஜுனாவினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறார். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல ஆங்கில வகுப்படுத்தார். அதிலே தம்பி தமிழடியான் தன்னுடைய பதிவிலே எத்தனையோ ப்ரொனன்சியேஷன் தவறுகள் விட்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துவது இல்லை. டிஸ்கஷன் என்று சொல்லக்கூடியதை டிஸ்கஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே பல தவறுகள் வந்திருக்கிறது. இதை ஒரு உதாரணமாக சொன்னேன். இது டிஸ்கஷன் என்று சொல்வதும் டிஸ்கஷன் என்று சொல்லுகிறதும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எனக்கு புரிஞ்சால் சரி, அது டிஸ்கஷன் தான் என்று புரிஞ்சால் சரி. இப்படியாக ராமநாதன் அர்ஜுனா தவறு விட்டிருக்கிறார். ராமநாதன் அர்ஜுனா சத்தியமூர்த்தி அவர்களை கேள்வி கேட்கிற பொழுது ஆயுவுக்கு பதிலாக டூ யூ போட்டு ஒரு கேள்வி கேட்டார். அது தப்பு. நாங்கள் பார்த்தோம். அதை பெரிதுபடுத்த வேண்டிய விடயம் கிடையாது. இப்படி தவறுகள் எல்லாரும் விடுவார்கள். அதுவும் இரண்டாவது மொழியிலே நாங்கள் தவறு செய்கிறோம். இப்படியான தவறுகளை காண முடியாது, எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதும், அதற்கு மேலாக அர்ஜுனா ராமநாதனை உசுப்பேத்தி நீ தப்பொன்னும் செய்யவில்லை தட்டி கொடுப்பது என்பது பிரச்சனை இல்லை. அவர் செய்கிற செயல்பாடுகளை தட்டி கொடுக்கலாம். நான் உங்களை கேட்க விரும்புகிற விடயம் என்னவென்றால் அண்ணா, அவசியம் இல்லாமல் அவரை போற்றுவது புகழ்வது என்பது அவரை மறுசீரா மாதிரி நாசமாக்குகிறது என்று நான் உளப்பூர்வமாக கருதுகிறேன். ஏனென்றால் நாங்கள் அவருடைய தவறுகளை, அவர் தவிர்க்க வேண்டிய விடயங்களை சுட்டி காட்டுவது அவர் மீது வெறுப்பு கொண்டு என்று பார்க்கிற பார்வை மாற்றப்பட வேண்டும். அவருடைய நன்மை கருதி அவர் அவற்றை உள்வாங்கி திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் மறுசீரா மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது ஒரு நேரம் இருந்து யோசிப்பார். என்னை எல்லாம் பாலசிங்கம் பிரபாகரன் சொல்றதை நான் கொஞ்சம் கேட்டிருக்கலாம், இவன் தம்பி தமிழடியான் என்ன நாசமாக்கி போட்டால் சொல்லலாமா இல்லையா? ஆமாம். அதாவது வந்து பிழை என்றால் நாங்கள் பிழை என்று சொல்ல வேண்டும், சரி என்றால் சரி என்ற வேண்டும். அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கிலம் என்பது எங்கள் எல்லோருக்குமே ஒரு இரண்டாவது ஒரு மொழி. இந்த இரண்டாவது மொழியிலே நாங்கள் எல்லோரும் பிழை விடலாம். இது நாங்கள் மட்டுமல்ல,
உண்மையாகவே இந்த ஆங்கிலம் பேசுகின்ற ஆங்கிலேயரே நியாயமான பிழைகளை விடுவதை நான் 45 வருடமாக என்னுடைய வேலைத்தலங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். ஆனபடியால் ஆங்கிலம் என்றது ஒரு மொழி. அந்த மொழியிலே தவறுகள் வரும், பிழைகள் வரும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். ஆனபடியால் அது நாங்கள் டாக்டராக இருக்கலாம், எக்கனமிஸ்டாக இருக்கலாம், ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம். பிழைகள் பிழைகள் தான், சரிகள் சரிகள் தான். அதுக்காக நாங்கள் நாங்கள் வந்து அவர் செய்தது சரி என்று சொல்வது பிழை. அது பிழையான விஷயம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இப்பொழுது நான் பேசுகிற பொழுது என்னுடைய குரல், என்னுடைய சுபாவம் அப்படியாக இருக்கிற காரணத்தினால் சற்று உரத்து பேசுகிறேன். இதை கூட இப்பொழுது பார்ப்பவர்கள் அவர் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய முன்னேற்றம், அவரை போல துணிச்சல் உள்ளவர்கள், அவரை போல செயல்பாடு செய்யக்கூடிய இளம் துடிப்புள்ள இளைஞர்கள் எங்கள் மத்தியில் வேண்டும் என்பதை 20,000 மக்களும் உணர்ந்தார்கள். ஒரு மாற்றத்தை செய்து பார்ப்போம் என்று. ஆனால் இன்றைக்கு நம்மை எப்படி பார்க்கிறார்கள், அல்லது இந்த நிகழ்ச்சியிலே கூட கீழே கமெண்ட்ஸிலே போடுவார்கள், உனக்கு அவர்கள் எரிச்சல், நீ அர்ச்சுனாவுக்கு எதிரானவன். அர்ச்சுனாவுக்கு எதிரானவன் அல்ல. அர்ச்சுனாவினுடைய செயல்பாடுகளில் இவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை அர்ஜுனாவுக்கு புரிய வைப்பது. அவர் ஆரம்பத்தில் அவருடைய துரோகி பட்டியல், பெரிய பட்டியல் இருக்கிறது அவருடைய. அந்த துரோகி பட்டியலிலே உள்ள அத்தனை பேரையும் பார்த்தீர்களாக இருந்தால் அத்தனை பேரும் அவருக்கு ஆலோசனைகள் கூறியவர்கள், அவரால் போற்றப்பட்டவர்கள், அவரால் அஞ்சன் பாலசிங்கமாக போற்றப்பட்டவர்கள், அவரால் டக்ளஸ் தேவானந்தா போற்றப்பட்டார், அவரால் எத்தனையோ பேர் போற்றப்பட்டார்கள். வன்னிமைந்தன் போற்றி கொண்டாடப்பட்டார். வன்னிமைந்தன் தான் என்னுடைய உத்தியோகபூர்வ தளம் என்று குறிப்பிட்டிருந்தார். அவரை போய் நாயே பேயே என்று பேசினார். அந்த வகையில் அர்ஜுனா ராமநாதன் என்ன விடயங்களை தவிர்க்கலாம் என்று சொல்லுங்களேன் அண்ணா. உங்களுக்கே பிரபாகரன், உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஜூலை மாதம் 26ஆம் தேதி மட்டிலே நான் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அனுப்பினான். அந்த டெக்ஸ்டில் வந்து நான் விளக்கமாக போட்டிருந்தேன். நான் அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கும் நான் அனுப்பியிருந்தேன். நான் அதாவது வந்து அந்த டெக்ஸ்டில் நான் போட்டதில் மிக முக்கியமான விஷயம் வந்து எல்லா மீடியாவும் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒன்று. எல்லா மீடியாவையும் நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாது. நாங்கள் மீடியாவை எதிர்த்து நிற்பதால் வந்து எங்களுக்குத்தான் அதில் பலவிதமான வீழ்ச்சிகள் உண்டாகும். அதே மாதிரி மக்களுக்கும் அந்த வீழ்ச்சி உண்டாகும் ஒரு மீடியாவை எதிர்க்கும் போது. ஆனால் உங்களோட மீடியாவை பொறுத்த மட்டும், என்னை பொறுத்த மட்டும், நீங்கள் வந்து பாரதூரமாக எந்த விதமாகவும் நீங்கள் அர்ச்சனாவுக்கு எதிராக கூடுதலாக கதைக்கவே இல்லை. ஆரம்பத்திலே நான் பார்த்த பிரபாகரனோ அல்லது நீங்கள் வந்து உண்மையாகவே அர்ஜுனாவுக்கு சாதகமாகத்தான் நீங்கள் கதைத்த நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையிலே நானும் ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நாங்கள் வந்து எவரையும் வந்து சரியான ஒரு வழியிலே கொண்டு போவதற்காகத்தான் நாங்கள் கதைத்து கண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அர்ஜுனா என்ற ஒரு எம்பி வந்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு கிளிநொச்சியிலே வடமாகாணத்திலே வந்திருப்பது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்ப நீங்கள் கூட சொல்லுகிற பொழுது அந்த போற்றுகிற புகழுகிற விடயத்தில் அதீத கவனம் செலுத்துகிறீர்கள். நான் கேட்ட கேள்விக்கு உங்களால் நேரடியாக பதில் சொல்ல முடியவில்லை, நீங்கள் சொல்ல விரும்பவில்லை. அதாவது அர்ஜுனா ராமநாதன் என்னென்ன விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆதரவாளராக இருக்கிற உங்களிடம் கேட்கிற பொழுதே உங்களால் நேரடியாக அர்ஜுனா மற்றவர்களுடைய கல்வி தகமைகளை வைத்து அவர்களை எடை போடக்கூடாது, தன்னை விட படிக்காதவர்களை அவமதிக்க கூடாது, இப்படி உங்களால் சொல்லக்கூடியதாக இல்லையே. ஏன் அப்படி? அதை வந்து நான் ஓப்பனாக சொல்லுகிறேன். அதாவது வந்து அர்ஜுனா வந்து ஒரு காலம் மற்றவர்களுடைய தகமையை குறைத்து கூறக்கூடாது. எவருமே எவரது தகமையையும் குறைத்து கூறக்கூடாது. அவர்களது படிப்பாக இருக்கலாம், அவரது உத்தியோகங்களாக இருக்கலாம், அதை குறைத்து நாங்கள் ஒரு காலமும் குறை கூறக்கூடாது. அவர்களை அதே இடத்திலே இருந்து கண்டு நாங்கள் என்ன இடத்திலே இவர்கள் பிழைவிட்டாலும் எந்த இடத்திலே பிழைவிட்டிருக்கிறது தம்பி அல்லது அண்ணா அல்லது அம்மா என்று சொல்லி அதனை நாங்கள் திருத்திக் கொள்ளலாமே ஒழிய, நீங்கள் கூட படித்தனீர்கள் அல்லது நான் கூட படித்து விட்டேன், எனக்கு ஆங்கிலம் தெரியும், நான் டிகிரி எம்எஸ்சி செய்திருக்கிறேன், நான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்திருக்கிறேன் என்று கடைசி வரையும் அது சொல்லக்கூடாத ஒரு விஷயம். அதாவது வந்து பிழைகளை சுட்டி காட்டி
இந்த இந்த எஸ்டிமேட் பிழையா இருக்கலாம், இந்த கணக்கு பிழையா இருக்கலாம் என்று சொல்லி அடுத்த முறை இதை சரியாக செய்து என்று வரலாம் என்று சொல்லலாமே ஒழிய ஒருத்தரை குறை கூறப்படாது. அவருடைய படிப்பையோ அவரது தராதரத்தையோ எதையும் நாங்கள் குறை கூறக்கூடாது என்றதை நான் இங்கு தம்பி அர்ச்சனாவுக்கோ சரி, இந்த மக்கள் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அதை சொல்லுகின்றேன் உண்மையாகவே. நாங்கள் கடந்த வாரம் நடந்த மாகாண சபை அபிவிருத்தி குழு கூட்டத்தை எடுத்து செல்லுவோம், ஒவ்வொன்றாக அதை பற்றி பேசுவோம். அந்த கூட்டத்தில் அர்ஜுனா கேள்விகளை எழுப்பினார். தம்பி தமிழடியான் சொன்ன மாதிரி நாக்கப்பிடுங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டார் என்று விமர்சிக்கப்படுகிறது. எல்லோரும் அசந்து விட்டார்கள், எல்லாரையும் அடக்கி விட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், ஒரு 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 அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ஜுனா அவர்கள் பேசிய விடயம் அல்ல, அவர் கூறிய கருத்துக்கள் அல்ல, அவர் முன்னெடுத்த விடயங்கள் அல்ல, அவர் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நான் அந்த 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 வீடியோக்களை நான் பார்த்தேன். அதிலே வந்த கேள்விகள் மறுமொழிகளை நான் பார்த்திருந்தேன். அதிலே அவர்கள் ஒரு அதாவது ஒரு பெண்மணியை கேட்டதோ, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தனீங்களா, படிக்கவில்லையா, அல்லது இதனுடைய கணக்குகளை பார்த்தீர்களா என்றெல்லாம் கேட்பது எல்லாம் ஒரு விதத்திலே அவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர். ஆனால் கூடுதலான கேள்விகளை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அப்படி ஒரு பெண்மணி மீது தாக்கினது என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு ஒரு முறையானது இல்லை. ஒரு தாழ்மையான விதமாக கேட்டிருக்கலாம், தாழ்மையான விதமாக இல்லை. அங்கே பெண்மணி என்பதை விட ஒரு அதிகாரி, ஒரு உள்ளூராட்சி சபை அதிகாரி என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரியை அவர் கேள்வி கேட்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது. அவர் மக்களுடைய பிரதிநிதியாக மக்கள் சார்பில் அந்த கேள்வியை எழுப்புவதைத்தான் அவர் குறிப்பிட்டார், நியாயமானது. இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்பதை தான் கற்றேன் என்று சொல்லுகிற விடயத்தை அவர் ஒரு நாளைக்கு 10 தரமாவது உச்சரிக்கிறார். சரி, பிரச்சனை இல்லை. ப்ரொஜெக்ட் மேனேஜர் நீங்கள் படிச்சீங்களா என்ற கேள்வி அவசியமான கேள்வியா? ஒரு அதிகாரி, அரசாங்கம் நியமித்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இதே கேள்வியை இவர் அமைச்சர் சந்திரசேகரனிடம் கேட்பாரா? கேட்கலாமா? கேட்க வேண்டிய தேவை இருக்கிறதா? இந்த இடம் முற்றிலும் தவறானது. அங்கே இருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் இவனை வெளியில துரத்துங்கள் என்று சொல்லுகிற கோபம் பெறக்கூடிய செயல்பாட்டை செய்தது வீரமா? அப்படி நடந்து கொண்ட விதத்துக்கு அவர் பொதுமக்கள் மத்தியில் ஒரு சாராரால் பாராட்டப்படுகிறார், பலரால், படித்தவர்களால், கற்றவர்களால், வேலை செய்பவர்களால் அவர் வித்தியாசமாகத்தானே ஒரு வெறுப்புணர்வோடு தானே பார்க்கப்படுகிறார், இல்லையோ? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கின்றது. அவர்கள் எந்த விதமாக அவரை பார்க்கின்றார்கள், அவர்களது கேள்விகளை எந்த விதமாக அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்றதுக்கு ஏற்ற விதமாக ஃபேஸ்புக்கிலேயோ சோசியல் மீடியாவிலேயோ அவர்கள் போட்டு இருந்ததை நானும் பார்த்திருந்தேன். ஆனால் அதாவது அவர் கேட்ட கேள்விகள் அத்தனையும் சரி, ஆனால் எங்கே அவர் பிழை விட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த படிப்பு படித்தனீர்களா, இது உங்களுக்கு தெரியுமா என்ற அந்த கேள்வியை அவர் கட்டாயமாக தவிர்த்திருக்கலாம். இல்லை என்றால் அவர் அந்த 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 பெண்மணியோ அந்த ஆண்மகனோ அந்த வேலையிலே அவர்கள் அமர்த்தி இருக்க மாட்டார்கள். ஆனபடியால் அவர்களது குவாலிஃபிகேஷனை நீங்கள் கேட்டிருக்க கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அவர்களை அந்த துறையிலே அவர்கள் இருத்தி இருக்க மாட்டார்கள் அரசாங்கத்திலே. அதை மட்டும் அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் கணக்கு கேட்பது என்பது சரியான கேள்விகளை கேட்டிருக்கின்றார். கணக்குகளை கொடுத்திருக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. கட்டாயமாக கூடுதலான தாக்கத்தை, பர்சனலான தாக்கத்தை அவர் உண்மையாகவே அதிலே செய்திருக்க கூடாது. கணக்கு கேட்பது கட்டாயம் எவருக்கும் தேவையான ஒரு விஷயம். இல்லை, அவர் கணக்கு கேட்ட விடயத்தை பற்றி இப்பொழுது நாங்கள் பேசுவோமாக இருந்தால், அந்த பெண்ணிடம் கேட்டார், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு கால் ரிப்போர்ட் செய்வீர்களா என. அந்த பெண், இல்லை, நாங்கள் மாதம் ஒரு முறை ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் செய்கிறோம், அதை தர முடியுமா? ஆம், நாளைக்கே தரலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த பிரதேச சபை கூட்டத்திற்கு அங்கே வந்த அதிகாரிகள் தாங்கள் சார்ந்த துறை சார்ந்த அறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பித்து அவை அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா ராமநாதன் முதல் நாள் பாராளுமன்றத்துக்கு போய் கதிரை தெரியாமல் வேற கதிரையில இருந்தார். அதிலேயும் கேட்ட பொழுது அவர் அதை எதிர்த்தார். அதில் இல்லை, நான் எழும்ப மாட்டேன் என்று நின்றார், பிடிவாதம் பிடித்தார். சரி,
அதுக்கு பிறகு அங்கே தனக்கு எப்ப பேச்சு தருவார்கள் என்று கேட்ட பொழுது எதிர்கட்சி அறைக்கு போய் கேளுங்கள் என்று அங்கே தன்னை தாக்கியதாக, தனக்கு அடித்ததாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஆனால் இதுவரையில் அது சம்பந்தமாக அவர் எதுவுமே பேசவும் இல்லை. எந்த நடவடிக்கை எடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை. இது ஒரு புறம். ஆனால் அதே ராமநாதன் அர்ஜுனா இந்த கூட்டத்தில் வந்திருந்து அங்கே வந்திருந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் மலினப்படுத்தி மிக தரக்குறைவாக நடாத்தி இருக்கிற விடயம் என்பதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர், நீங்கள் சொன்னதை போல கணக்கு கேட்பது, ப்ரொஜெக்டை பற்றி அறிவுகளை பகிர்ந்து கொள்வது என்பது அல்லது அவற்றை சரியான முறையில் நடத்துவதற்கான வழிவகைகளை செய்கிற பொறுப்பு தானே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில், ஊடகங்கள் முன்னிலையில் கேள்வி கேட்பது தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கடமை என்று நினைக்கிறீர்களா? அந்த கேள்விகளை கேட்டு அதற்கு பிறகு அந்த செயல்பாடுகளை செய்கிற அதிகாரிகள் திறம்பட செயல்பட வைக்கிற செயல்பாடா, அல்லது அத்தனை பேரையும் மடையர்கள், மொக்கர்கள், தான் மட்டும்தான் புத்திசாலி என்று மக்கள் இன்னைக்கு அவருக்கு பெரிய பாராட்டு, பெரிய அளவிலே அவர் செய்தது நீங்கள் கூட சொன்னீர்கள். கேள்வி கேட்டார், இப்படி யாருமே கேள்வி கேட்கவில்லை உண்மை. ஆனால் அவர் அதற்கு பிறகு அந்த அறிக்கையை நேற்று ஒரு ஊடகத்தினூடாக விளக்கப்படுத்தி இருக்கிறார். இந்த அவர் விளக்கப்படுத்தி இருக்கக்கூடிய விளக்கம் முழுதிலும் தவறான புரிதலை, நாங்கள் ஓரளவு கல்வி கற்றவர்களுக்கு கூட, சம்பந்தப்பட்ட துறை சாராத கற்றவர்களுக்கு கூட தவறான ஒரு தகவலை, தவறாக தமிழ் யாழ்ப்பாண உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயல்பாட்டை விமர்சித்திருக்கிறார். அதை யாரும் இதுவரையில் நான் இன்றைக்கு அறிந்து கொண்ட பகிரங்கப்படுத்தப்பட்ட விடயங்களை வைத்து அவற்றை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். நாங்கள் சொல்ல முடியாது அவர் செய்தது பிழை என்று. ஆனால் சில வார்த்தை பிரயோகங்கள் அங்கு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு ஆபீசர்ஸுடைய தராதரத்தையோ அவருடைய குவாலிஃபிகேஷன் பற்றியோ நாங்கள் கேட்க தேவையில்லை. அவர்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது என்பது கட்டாயமாக உண்மை. அந்த விதத்தில் நான் பிழை என்று மட்டும் நான் அதை சொல்லுகின்றேன். ஒரு மனிதாபிமான முறையிலே ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்திலே மற்றவர்களையும் எனக்கு ஒரு மரியாதை வேணுமென்னு சொன்னால் அந்த மரியாதையை நான் கொடுத்துத்தான் எடுக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களை கீழ் நோக்கி பார்ப்பதோ அல்லது டவுன்வர்ட்ஸாக பார்க்கிறதோ கூடாத ஒரு விஷயம் என்றது. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எழுதிய பிள்ளைகள் இருக்கின்றது, அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். டாக்டர் அர்ச்சுனா கட்டாயமாக அவர் இதனை திருத்தி கொண்டு இவர்கள் முன்னேற வேண்டும். இல்லை என்றால் இது பின்னுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்கும். இந்த அபிவிருத்தி சபை கூட்டத்திலே தன்னை ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவராக அந்த பெண்ணிடம் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முதல் பக்கத்தில் இருக்கிற 5 க்ளோஸையும் சொல்லுங்க வாப்பம் பரீட்சை வைத்தார். அத்தனை பேருக்கு முன்னால் ஒரு அதிகாரியிடம் பரீட்சை வைக்கிறார். அதற்கு முதல் நாள் அங்கே போய் சத்தியமூர்த்தியிலே காழ்ப்பை கொட்டி அவரோடு விதண்டாவாதங்களில், அதாவது சீண்டுவது என்று சொல்வார்கள் இல்லையா, கோபத்தை ஏற்படுத்தி அவரிடமிருந்து வார்த்தைகளை தன்னுடைய ஒலிப்பதிவிலே பதிவு செய்து கொள்கிற இந்த கேவலமான கோழைத்தனமான செயல்பாடுகளை செய்கிறவரையும் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதில் எனக்கு பயமில்லை. நீங்கள் அதை எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்? அதாவது பிரபாகரன், நான் உங்களோட பல முறை தொடர்பு கொண்டு தான் இந்த டிவியிலே வந்திருக்கிறேன், கதைத்திருக்கின்றேன். பல காலமாக உங்களுடைய டிவி ப்ரோக்ராமை பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் தமிழ் அடியான் மக்கள் அல்ல,
தமிழடியான் ஓட் பண்ணவில்லை. தமிழடியான் வெளிநாட்டிலே இருக்கின்றார். அது முதலாவதாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். தமிழடியான் வெளிநாட்டிலே இருந்த என்ற எண்ணத்தை சொன்னாலும் அதனை எங்கள் மக்கள் கேட்டு அதன்படி நடப்பார்களாயிருந்தால் அது மக்களுடைய பிழை. தமிழடியான் என்ற அவருடைய அந்த வெப்சைட்டையோ அல்லது சோசியல் மீடியாவையும் நான் பார்க்கின்ற நான் அவர் சொல்லுகிறதையும் இலங்கையில் இருக்கிற மக்கள் எவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் இல்லை. இலங்கையில் இருக்கின்ற மக்கள், தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று மூளை இருக்கின்றது, தங்களுக்கென்று புத்தி இருக்கின்றது. அவர்கள் சரியானவர்களை சரியான நேரத்திலே திருத்திக் கொள்வார்கள். அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். நான் ஒன்று சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தாலும் பிழை செய்கின்ற இடத்திலே அவர் பிழை, சரி செய்கின்ற இடத்திலே அது சரி என்பதை நான் கட்டாயமாக சொல்லுவேன். அதே மாதிரி இன்பத்தமிழோசியோ பிரபாகரனோ ஆரம்பத்திலிருந்தே அதைத்தான் செய்து கொண்டு வருகின்றார். இந்த பிரபாகரன் என்னோடு சேர்ந்து பலரோடும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவிலேயும் லண்டன்லேயும் தமிழீழத்திலேயும் இருந்து ஆக்களோடு கதைத்திருக்கின்றார். ஆனபடியால் கட்டாயமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் முன்னேற்றம் அடைவார். கட்டாயமாக அவர் மக்களது கேள்விகளுக்கு அவரும் பதிலளிக்க வேண்டிய ஒரு காலம் வரப்போகின்றது வலுகதியிலே. அதாவது இப்போது வரப்போகின்ற உள்ளூராட்சி எலெக்ஷனாக இருக்கலாம், மாகாண சபை எலெக்ஷனாக இருக்கலாம். டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சரியான ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ண வேணும், சரியான ஒரு பேரை தேர்ந்தெடுக்க வேணும். கட்டாயமாக அந்த பேரை அவர் சரியான முறையில் பதிவு செய்து மக்களை, இளம் சமுதாயத்தை கொண்டு வந்து விட வேணும். இல்லை என்றால் மக்கள் வலுகதியாக சரியான பாடத்தை டாக்டர் அர்ச்சனாவுக்கோ அல்லது இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஓட் பண்ணுகின்ற மக்கள் சரியான ஓட்டை அளிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி, இந்த இடத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நேற்று ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இது தமிழனுக்கு ஒரு அவமானம். யார் இதை இந்த பதிவுக்கு கீழ் புலம்பி விட்டு போனாலும் ஒரு சபையின் தலைவர் வரும் பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கூட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உங்கள் தெரிவாக நீங்கள் சொல்லிக் கொள்வது சீமோ என்று போடுவார். அந்த சீமோ அமர்த்தினால் மேலதிகமாக இருக்காது. அதற்கு கீழ் அவர் பதிவு செய்திருக்கிற படம், தான் தனிய எழுந்து நிற்கிறார். அவருக்கு பக்கத்திலே என்பிபியினுடைய உறுப்பினர்கள் கூட வந்து அமரவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அதே பதிவில் அவர் கீழே ஒரு படம் போடுகிறார். ஸ்ரீதரன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார், இவர் எழுந்து நிற்கின்றார். ஆனால் ராமலிங்கம் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களோடு பேசுகிறார். சிறுபிள்ளைத்தனமாக இந்த பதிவு ராமநாதன் அர்ஜுனாவால் போடப்பட்டிருக்கிறது. அதாவது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அர்ஜுனா மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவர் மரியாதையோடு நடக்கிறாரா? ஆகவே இவர்களுடைய சிந்தனையில் ஏதோ குளறுபடி இருப்பதாகத்தானே தோன்றுகிறது. நேற்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவமானப்படுத்தினார். அதற்கு முதல் நாள் வைத்தியசாலை பணிப்பாளரை அவமானப்படுத்தினார். தொடர்ந்து எல்லாரையும் அவமானப்படுத்தி இப்பொழுது MP ஸ்ரீதரன் எழுந்திருக்கவில்லை, இவருக்கு நீங்கள் எல்லாம் ஓட் பண்ணினீர்களா, இவர் அந்த மரியாதையை கொடுத்தாரா? இது இங்கே ஒரு குழப்பம் இருக்கிறது இல்லையோ? எல்லாரும் பலகாலமா சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் நம்முடைய தமிழ் சமுதாயம், தமிழ் மரியாதையின் படிக்கு நாங்கள் ஒரு பெரியவர் அல்லது ஒரு தலைமை தாங்கிறவர் எவராயிருந்தாலும் வரும்போது நாங்கள் வழக்கமாக எழும்பி நிற்பது உண்மை. அதனை டாக்டர் அர்ஜுனாவும் செய்தார், அங்கு நின்ற மக்களும் செய்தார்கள். ஆனால் ஸ்ரீதரன் இருந்ததை நான் பார்த்தேன். அர்ஜுனாவினுடைய நான் சோசியல் மீடியாவில் பார்க்கவில்லை. ஒரு பிரபல்யமான ஒரு தொலைக்காட்சி ஊடகத்திலே தான் நான் அதனை பார்த்தேன். என்னை பொறுத்த மட்டும் அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். சில நேரம் ஸ்ரீதரனுக்கு காலில் நோய் இருந்திருக்கலாம், புண் இருந்திருக்கலாம், வீங்கி இருக்கலாம், ஆத்தரைட்டிஸா இருந்திருக்கலாம், விளம்பாமை இருந்திருக்கலாம். ஆனால் அது அவருடைய விருப்பம். டாக்டர் அர்ச்சனாவோ அல்ல மற்ற மக்களிடம் இருந்தால் அவருடைய மரியாதை என்பதுதான் என்னை பொறுத்த மட்டும். சில நேரத்தில் நாங்கள் டிசபிலிட்டியை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஞானவண்ணன், இதிலே என்ன விஷயம் என்றால், நான் இதை பற்றி பேசுவதற்கான காரணம், நீ ஒரு விரலை காட்டுகிற பொழுது மற்றைய 3 விரல் உன்னை காட்டும் என்று எங்களுக்கு சின்ன வயதிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இது ஒரு நிலையான சிந்தனை உள்ள மனிதனால் இப்படி 2 விதமாக நடக்கவும் செய்யவும் முடியாது. அதாவது எதிர்கட்சி தலைவர் ஆசனத்திலே இவர் போய் தெரியாமல் அமர்ந்தார். அதற்கு இவர் என்ன வாதிட்டார்? இவர் பேர்ந்து அதுக்கு வாதம் சொல்லுகிறார்.
நீங்களும் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அது போட்டிருந்தார்கள், யாரும் எல்லாரும் எல்லா சீட்லையும் இருக்கலாம் என்று. அதற்கு இன்னொரு வாதம் வைத்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இவர் போய் எல்லாரும் எல்லா சீட்லையும் இருக்கலாம் என்றால் ஏன் போய் சபாநாயகர் சீட்ல இருக்கே இல்லை? அப்ப அது அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தானே, சபாநாயகர் சீட்ல போயிருந்தும் இவர் பேசி இருக்கலாம். ஆனால் இவர் சபாநாயகர் சீட்ல போவே இல்லை. ஆனா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது மேல தனியா இருக்குது சீட். அதே மாதிரி இந்த சீட் தனியா. அப்ப அந்த இடத்திலே இவர் விட்டு கொடுக்கவில்லை, எழும்பவில்லை. ஏன் அதுல என்ன குறைந்து போயிருக்கும்? அந்த உத்தியோகத்தர் வந்து மரியாதையா, சார் இது வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கிறது கேள்வி கேட்டார். அப்படி நீ கேள்வி கேட்டாய், அதை நியாயப்படுத்துகிறாயாக இருந்தால், இது ஸ்ரீதரன் இருந்தது சரி, பிழை, எழும்பே இல்லை, என்ன காரணம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அர்ஜுனா இதை சுட்டி காட்டுகிறாரே, இந்த அர்ஜுனா மற்றவர்களை மதிக்க தெரிந்தவரா? மற்றது நீங்க சொன்ன அந்த சீமோ இருக்குதல்லோ, சீமோன்றது எனக்கு தெரிஞ்ச அளவு ஃபேஸ்புக்கில் அந்த சீமோன்றது நீங்கள் நீண்டதொரு பந்தி எழுதினால் அது ஆட்டோமேட்டிக்காக வாரதுதான் அந்த சீமோ. அதை அமர்த்தினால் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வரும். ஆனா இவர் வந்து இதுக்கும் நக்கல், இது மக்களை பேராக்குறது. இது இந்த சீமோர்ல வந்து சீக்கும் மோருக்கும் இடையில இடைவெளி இருக்காது. இது இவர் டைப் பண்றது. ஆக்களை அமர்த்தி பார்த்தீங்களா, அமர்த்தி நீங்கள் அங்கே ஒட்டுவில்லை. இப்படியான குரளி வித்தைகளை செய்கிற ஒரு 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 மனநிலையிலே உள்ள பையன்தான் எங்களுடைய சார் ஆனரபிள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன். சரி, அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அவர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஆட்களை சேர்க்க வேண்டும், அந்த செயல்பாடுகளில் அவர் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும், அந்த செயல்பாடுகளில் அவர் ஈடுபட வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள். ஒரு மாதத்துக்கு முன்னர் நடந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிற பொழுது 9 பேர் அவருடைய குழுவில் இருந்தார்கள். தங்கத்தை தவிர அவரோடு இன்று யாரும் இல்லை. அவர் அத்தனை பேரையும் தேர்தல் முடிவதற்கு முன்னரே ஒதுக்கினார். இப்படியான ஒருவரிடம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இவரோடு இணைந்து மக்கள் செயற்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கையை இவர் எடுக்க வேண்டும் என்று. அதை பற்றி சற்று உங்களுடைய பார்வையை சொல்லுவீர்களானா? அதாவது வந்து நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து அவருடைய நண்பர் ஒரு நண்பனை அவர் உண்மையாகவே வெளிநாட்டிலே இருந்தவரை கதைத்தார். அவர் அந்த வெளிநாட்டில் இருந்து வந்தார். அவர் அந்த எலெக்ஷன் இதில் நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணினவர்கள் ஆரம்பத்திலே. ஆனால் அதே நேரத்திலே அவரது நண்பன் கொழும்பிலிருந்து வரும்போதே நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஊடகத்துக்கு கொழும்பிலேயே அவர் ஒரு ஊடக சந்திப்பை செய்திருந்தார். அது டாக்டர் அர்ஜுனாவுக்கு தெரியவில்லை, பேர்ந்துதான் தெரிய வந்தது. ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதை பற்றி எதுவும் கதைக்கவில்லை, கொழும்பிலே நடந்த அந்த ஊடக சந்திப்பை பற்றி. இந்த இடத்தில் அவர் மீது நீங்களும் சேர்ந்து இப்பொழுது சொல்லுவீர்கள், அவருக்கு எதிராக நடந்தார்கள் அல்லது அவருக்கு எதிராக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார்கள், அவருடைய அனுமதி இல்லாமல் செய்தார்கள். ஒரு தலைவன் ஒரு குழுவை 9 பேரை, தனக்கு கீழே 8 பேரை நிர்வகிக்க முடியாமல் அல்லது திட்டம் தீட்டாமல் செயல்பட்ட ஒரு தலைவனாக நாங்கள் பார்ப்பது அவர் மீது உள்ள வெறுப்பிலே என்று சொல்லுகிறீர்களா? ஏன் இப்படி நாங்கள் பார்க்க கூடாதா? இப்படி பார்க்கிறதன் மூலம் அர்ஜுனா ராமநாதனை சிந்திக்க வைக்கிறோம் என்று பார்க்கலாம் தானே அண்ணா? நீங்கள் சொல்வது சரி. ஆனா என்னை பொறுத்தமட்டில் நான் இங்கு கட்டாயமாக உங்களுக்கும் சரி, அர்ஜுனாவுக்கும் சரி, அல்லது போனா கௌசல்யாவோ அல்லது போனா நேயர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இங்க வந்து, எனக்கும் அர்ஜுனாவுக்கும் கௌசல்யாவுக்கும் இடையிலே நாங்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நாங்கள் ஆளையால் அறியவும் இல்லை, கதைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆக டெக்ஸ்டிலே மட்டும் ஒருக்கா கதைத்திருக்கிறேன். நேர்களே, இந்த கலந்துரையாடல் என்பது என்னை பொறுத்தவரையில் அர்ஜுனா ராமநாதன் மீது வெறுப்பு கொண்டோ அல்லது அவருடைய செயல்பாடுகளை போலியாக, பொய்யாக நியாயப்படுத்துகிற செயல்பாடுகளை செய்து, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மறுசீரா தன்னுடைய தாயினுடைய காதையோ மூக்கையோ கடித்த மாதிரியான ஒரு நிலைக்கு அர்ஜுனா ராமநாதனை தள்ளுகிற நோக்கில் செயல்படுகிறவர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள்.
எங்களுக்கு அதாவது இப்பொழுது இவர் இந்த அறிக்கை சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிற கருத்து, அதாவது அவருடைய மொழிபெயர்ப்பு அல்லது இன்டர்பிரிட்டேஷன், அதை எப்படி அவர் மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என்றால் முற்றும் முழுதாக தவறான ஒரு புரிதல். அவர் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறார், ஆனால் ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை நான் ஒரு ஒரு பொறியியலாளரோடு பேசிய பொழுது, படிப்பது என்பது படிப்பறிவு, அதுக்கு பிறகு அனுபவம் வேண்டும். ரிப்போர்ட் எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் படிக்கலாம், அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்து ஒரு ரிப்போர்ட்டை தயாரிக்கிற பொழுதுதான், தயாரித்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு அதனுடைய அனுபவம் வரும். ஆனால் அந்த அனுபவம் தம்பி அர்ஜுனா ராமநாதனுக்கு இருப்பதாக என்னால் காண முடியவில்லை. அவர் இதுவரையில் சப்மிட் பண்ணி செய்து முடித்த ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது, ஒரு ஐயப்பாடு. ஏனென்றால் அவருடைய வயது, அவர் இதை கற்றது, அதுக்கு பிறகு அவர் செய்த தொழில்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் என்று தெரியாத ஒரு நிலையை அவர் வெளிக்காட்டியிருக்கிறார். அந்த அறிக்கை பற்றி அர்ஜுனா வழங்கிய விளக்கங்களும் அவர் வழங்கிய கருத்துக்களும் அவற்றில் உள்ள தவறுகளும் என்ற தலைப்பில் அதை பற்றிய ஒரு விரிவான அலசலை அடுத்த பாகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே.